சீனா, தைவான் ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்காதா? என்னப்பா சொல்றீங்க? அப்படின்னு நம்மளுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா தினமும் அத பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். உண்மையாலுமே சீனாக்கு ஐடியா இருக்குதா? தைவானை பிடிக்கிறதுக்கு அப்படின்ற போல கேள்வி. இருக்குதான் போலயே அப்படின்றது போல தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா தைவான்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய எலெக்ஷன்ல இப்போ ப்ரோ வெஸ்டர்ன் கேண்டிடேட் இருக்கிறாங்க இல்லையா? அவர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஒருவேளை அவர் ஜெயிக்கும் பட்சத்துல கண்டிப்பா சீனா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த மயான்மார்லாம் தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபுல் ஃபோர்ஸா இறங்கிடுவாங்க தைவானை பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இதுக்கு எப்படி பண்ணுவாங்க? சீனா ஒரு வேளை தைவானை பிடிக்கிறதா இருந்துச்சுன்னா தைவானை சுத்தி வந்து தைவானை பின்னாடி இருந்து தாக்குவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. சில அனலிஸ்ட்லாம் எப்படி தாக்குவாங்க அப்படிங்கிறது போல வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உலக யுத்தம் சீனா வர்சஸ் தைவானுங்கும் போது வந்துருமா? அது வரைக்கும் வேர்ல்ட் அட் வார்ஸா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா எல்லா பதவியிலும் நம்ம இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த சீனா, தைவான், இந்தியா, சைனா அப்படிங்கிறது போல. ஆனா எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்ப இந்தியா ஏன் இந்த மயன்மாரை சீனா வந்து ஆக்கிரமிப்பு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு? ஏன் இந்தியா எதுவுமே பண்ணாம இருக்கு அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருது. ஒருவேளை இந்த ஆர்மி மக்களுக்கு எதிராக இருக்கு. இப்போ நம்ம போய் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. இந்த ராணுவத்துக்கு எதிராகவும் எதுவும் செஞ்சிட முடியாது. ஏன்னா மக்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்க சீனா பக்கம் ஆல்ரெடி இருக்கிறாங்க, சீனா உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம போய் ராணுவத்துக்கு உதவி பண்ணோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக இருப்போம். ரெண்டாவது பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடான சீனாக்கு எதிராக இருப்போம். அது மட்டும் இல்லாம இப்போ மக்களுக்கு ஆதரவான முடிவுகளை சீனா செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால சீனா வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அந்த பவரை ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதனால சீனாக்கு நல்லது நடக்கும். நம்மளும் இந்த மக்களுக்கு உதவி பண்ணலாமான்னு பார்த்தோம்னா நம்ம பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற ஏரியால ஃபுல்லா ஆர்மியா இருக்கிறாங்க. இதனால நம்ம நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா எதிர்காலத்துல அப்படிங்கிறது போல கேள்விலாம் இருக்கு. அதனால அமைதியா சைலண்டா பார்த்துட்டு இருக்கோம். இல்ல மறைமுகமா கூட ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கலாம். ஏன்னா பெருமளவுல இந்த ரஷ்யாவோட ட்ரோன் இருக்குல்ல, அதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ரிபலன்ஸ் பயன்படுத்திட்டு இருந்தாங்களாமா. இப்பதான் சீஸ்ஃபயர் வந்திருக்குது. இந்த சீஸ்ஃபயர்னால சில முக்கியமான விஷயங்கள் சீனாக்கு சார்பா போயிரும் அப்படிங்கிறாங்க. அதனால அங்க என்னெல்லாம் நடக்குன்றதை இதுக்கு மேல க்ளோஸா மானிட்டர் பண்ணுவோம். அப்புறம் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா ஒரே நாள்ல, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி மட்டுமே 40 மிசைல்கள் அப்புறம் யூவேக்கள்னு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் உக்ரைன் மேல பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட பேட்டர்னே ஒரு தினுசா இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிட்டு ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக், அதுக்கப்புறம் 2-3 நாள் ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக்னு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா நம்ம முன்னாடியே சொல்றது போலதான் உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதோட லொகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எந்தெந்த ஏரியாக்கள்ல இருக்கு, நம்ம போன தடவை இப்படி அடிச்சோம், இப்ப இந்த தடவை இது போல அடிக்கலாம், அது போல யோசிச்சு இது போல ஸ்ட்ரைக் பண்றாங்க போல தெரியுது. எது எப்படியோ ரஷ்யா இது போல மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிட்டாங்க. உக்ரைனுக்குள்ள 40 மிசைல் அனுப்பி விட்டாங்க, கூட ட்ரோன்கள்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. இப்படி அனுப்பிச்சுமே எதுவும் பெருசாலாம் சேதம் ஏற்படல எங்களுக்கு அப்படிங்கிறது போல தான் உக்ரைன் தரப்புல இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது தெரிய வருது. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பெரும்பான்மையான மிசைல்ஸ் அதோட டார்கெட்டை ரீச் பண்ணல அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புல இருந்து சொல்றாங்க. அப்ப பெருசா எந்த சேதமும் ஏற்படல உக்ரைனுக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உக்ரைனோட சோர்சஸ் தரப்புல எல்லாம் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிவ்ரோகிராட் ஓப்லாஸ்ட் அப்புறம் டின்ப்ரோ இந்த பகுதிகள்லாம் வெடிசத்தம் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. மேபி ஏதாவது காலி இடங்கள்ல விழுந்து வெடிச்சிருக்குமா என்னமோ தெரியல. ஏன்னா உக்ரைன் சொல்றதானுங்க கரெக்டா இருக்கும். மற்ற இடங்கள்ல எல்லாம் போய் விழுந்து வெடிச்சதுன்னா இது போல இழப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அதனால உக்ரைன் சொல்றதே என்னைக்குமே கரெக்டா இருக்கும். அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். உக்ரைனோட நியூஸ் பேப்பர் சொல்றது கூட எடுத்துக்க கூடாது, புரியுதுங்களா? இல்லைன்னா உக்ரைனோட எஸ்பியோ நம்ம நாட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்புறம் உக்ரைனுக்கு எய்டு வருமா வராதா, இது போல கேள்விகள் பலது இருக்கு. இந்த உக்ரைனுக்கு எய்டு நான் தரப்பா அப்படின்னு சமீபத்தில் ஒரு 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், யூகே தரப்புல இருந்து 200 மில்லியன் யூரோ அளவுக்கான எய்டு வந்து உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்க. அதாவது அதுலயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. என்னன்னா, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆயுதம் வேணும், நல்ல ஆயுதம் வேணும், அதுதான் அவர் கேட்டுக்கிறாரு. அதுவும் சூப்பரான ஃபைட்டர் ஜெட்ஸ், இது போல பல விஷயங்கள் கேட்டிருக்கிறாங்க. யூரோ ஃபைட்டர் டைக்குன்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த யமன்ல வந்து அதிக அளவில் யூகே தரப்புல இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் யூரோ ஃபைட்டர் டைக்குன்னு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவு, அதுக்கப்புறம் அந்த இமேஜஸ்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. நல்லா இமேஜா இதுக்குன்னா மார்க்கெட்டிங்காக தான், வேலை ஒன்றும் இல்லை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்குது அப்படின்னு சொன்னாதான் நிறைய பேர் வாங்குவாங்க, அதுக்காக நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இது போல வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ட்ரோன் தயாரிக்கும் தொழிற்சாலை உக்ரைனில் அமைச்சு அந்த ட்ரோன் ப்ரொடக்ஷனுக்கான வேலைகளை உக்ரைனுக்காக யூகே வந்து செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதுக்கான இது எய்டு அப்படிங்கிறாங்க. ஆனா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இப்ப போருக்கான சுச்சுவேஷன் அந்த தயார்படுத்தக்கூடிய இடத்துல இல்ல, போர்ல இருக்கிறாங்க. அதனால இப்ப தூக்கி போட்டா வெடிக்கிற மாதிரியான விஷயங்களை செஞ்சு கொடுங்க. அதை விட்டு போட்டு இங்க உட்காந்து மாவாட்டி அதை அரைச்சு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தோசைக்கல்ல ஊத்தி எடுத்து சாப்பிட்டேன்னா சாப்பிடாட்டி என்ன அப்படிங்கிறது போல கோவம் உக்ரைனோட அதிபருக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. எது எப்படியோ யூகே தரப்புல இருந்து இதுதான் எங்களால முடியும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க.
அடுத்தது ஃபின்லாந்து. இந்த ஃபின்லாந்து இருக்கிறாங்களே, இந்த ரஷ்யாவை எப்படியாவது தோக்கடிச்சே ஆகணும்னு முழு மூச்சை இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா ஃபின்லாண்டோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய பலர்கிட்டையும் போய் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க கையெழுத்து போடுங்க, இந்த ஹங்கேரிக்கு எதுக்குங்க வீட்டோ பவர் வேண்டாங்க, நம்மளுக்கு எகெயின்ஸ்டா செயல் பண்றாங்க, சைன் போடுங்க அப்படின்னு பலர்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்களாமா. இது போல கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னா, எதுக்குங்க ஹங்கேரிக்கு வீட்டோ பவர், ஓட்டிங் ரைட்ஸே வேண்டாம் ஹங்கேரிக்கு இதுக்கு மேல அப்படிங்கிறதுல கொடுத்துட்டாங்கன்னா ஹங்கேரினால எந்த ஒரு இதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா பெருமளவுல மற்ற நாட்டு தலைவர்கள்லாம் ஹங்கேரி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் இதனால பிரச்சனையாகி, ஏன்னா யூரோப்பியன் யூனியன்ல கூட சில நாடுகள் சொல்லக்கூடிய முடிவுகளை நம்ம எடுக்கலன்னா அதுக்கப்புறம் நம்ம யூரோப்பியன் யூனியன்ல இருந்து நம்ம இருக்கிறது இல்லாத ஒரு மாதிரி பண்ணிடுவாங்களா அப்படின்ற பயம் வந்துருச்சுன்னா யூரோப்பியன் யூனியனும் உடஞ்சு போயிடும் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன் அவர்கள் கிட்ட போய் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது பல நாட்டு தலைவர்கள். குறிப்பா ஜெர்மனோட சான்சலரான ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள், அதுக்கப்புறம் இத்தாலியோட பிரைம் மினிஸ்டரான மெலோனி அவர்கள், இவங்கெல்லாம் போய் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில கன்செஷன் ஹங்கேரிக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த யூரோப்பியன் யூனியன் ஹங்கேரியோட பணத்தை திருடி வச்சுக்கிறாங்க இல்லையா, சரி இல்லைங்க தப்பு, யூரோப்பியன் யூனியன் ஹங்கேரியோட பணத்தை ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா, அதுல கொஞ்சம் கன்செஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. ஒருவேளை இது அக்செப்ட் ஆகும் பட்சத்துல இப்ப பிப்ரவரி மாசத்துல திரும்ப உக்ரைனுக்கு எய்டு கொடுக்கலாமான்னு பேச்சுவார்த்தை நடக்கும். அப்ப எலெக்ஷன் நடக்கும்போது ஹங்கேரி வந்து வீட்டோ போடலன்னா உக்ரைனுக்கு 50 பில்லியன் யூரோ அளவுக்கான எய்டு கிடைச்சிருமா அப்படின்ற கேள்வி வருது. கொடுத்துருவாங்க, இல்லைனாலும் கொடுத்துருவாங்க, வேற வழியில் எப்படியா கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இதனால உக்ரைனுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா பெருமளவில் ஆயுதம் கிடைக்கும். ஆயுதம் கிடைச்சுன்னா என்ன செய்வாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பிப்ரவரி மாசங்கும் போது ரஷ்யா பெரும்பாலும் இந்த ஆதிக்கா இதெல்லாம் முன்னேறி வந்து முடிச்சிருக்கணும், பிடிச்சி கைப்பற்றி வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியா இந்த ரஷ்யா வந்து சீல் பண்ணி ஆகணும். அப்பதான் இந்த மார்ச் மாசம் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவருக்கு இருக்கும், இங்க பாத்தியா நான் ஜெயிச்சாச்சு, கூடிய சீக்கிரத்துல நம்மளுக்கு ஓட்டு போடுங்க, முடிச்சு கொடுத்தாரா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல நம்மளை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படிங்கிறது போல ஒரு நம்பிக்கையை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரஷ்யாவோட மக்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா எதுக்குப்பா சண்டை, நம்மளே தோக்குற மாதிரி இருக்கிறோம். இப்போ விளாடிமிர் புட்டின் அவர்கள் வேற இருந்தாருன்னா அவர் வேற சண்டைக்கு போவேன் தான் நிற்பாரு, தோல்வி ஒத்துக்க மாட்டாரு. அதனால வேற ஒருத்தவங்க செலக்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு மனமாற்றம், சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதனால அங்க பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ மெயினா எல்லாத்தோட கண்ணும் எங்க இருக்குதுன்னா தைவானோட எலெக்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் செய்தி அதை பார்த்துருப்போம். தைவானோட எலெக்ஷன் ரிசல்ட் என்ன நடக்குது, அதை வச்சு இந்த உலகத்தோட நகர்வுகள் மாறுமா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.